ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன சம் பார்க்க போகிறோன்னா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த தொடரில். முதல்ல இந்த சீக்வன்ஸ் எடுத்து நம்ம எழுதுவோம். 16, 13, 17, 12, 18, 11, 19, 10. நான் எப்போதுமே சீக்வன்ஸில் வித்தியாசம் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷனாக தெரில அப்படின்னா. இதுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள். 16லேருந்து 13 3 கழிச்சிருக்காங்க, -3. 13க்கும் 17க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா +4, ஒரு 4 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 17க்கும் 12க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கழிச்சிருக்காங்க, -5. அடுத்தது 12க்கும் 18க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +6. இதுவே 18 11 என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 கழிச்சிருக்காங்க. 11 19 என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கூட்டியிருக்காங்க. 19 10 என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கழிச்சிருக்காங்க. இப்போ வரிசலாக பாருங்கள், 3 4 5 6 7 8 9 இது மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஆனால் ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி வருது. அப்போனா நெக்ஸ்ட்டு என்ன வரணும்? கடைசியாக மைனஸ் வந்திருக்கு, அப்போனா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வரணும். அடுத்தது 9க்கு அடுத்தது 10 வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போனா 10ஓட இன்னொரு 10 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 10 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி சீக்வன்ஸ் கேட்டால் ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷனாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வித்தியாசம் பாருங்க. வித்தியாசம் பார்த்தா ஈஸியாக நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இந்த சீக்வன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு சம்மோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.